கொடுத்து நம்ம சம்பட்டு கொண்ட ஆட்டுக்குட்டியை நானும் நாட்டுல மையனுக்கு பொண்ணா கொடுத்து நான் 4000 ரூபாய் ரத்தம் கொடுத்து அவன் நாட்டகார ஆக்கி விட்டான் பிள்ளைய எதுக்கு கூட்டம் இல்லாத ஊர்ல எதுக்கு இதுதானே பெரிய ஆளுங்க இவங்க தானே பார்க்குறவங்க அவங்க பார்த்துட்டு போறாங்க ஈஸில் வர வச்சது யாரையும் தெரியும் தட்டில் தண்ணி வச்சாச்சு இதை ஏவி விட்டாள் யாரு மழையே பெய்யாம ஈஸில் வருதப்பா ஈஸில் வந்துட்டாலும் மழை பெய்யுதுன்னு அர்த்தம் மழை பெய்ய போகுது உண்மையிலே முத்து மாறி இங்க துடியா இருக்கு நாளைக்கு பாடி தூக்கி அமுக்கும் போது மாறி தூக்கி அமுக்கணும் மழை பெஞ்சு இந்த ஊர் செழிக்கணும் உண்மையிலேயே ஆமா இப்போ மழை பெஞ்சுன்னா எங்களுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவோம் வந்தார் சாமியார் பெருங்கொண்ட ஒரு பேச்சாளர் நல்ல பாடக்கூடிய திறமை வாய்ந்தவர் ஏகப்பட்ட பாடு போயிட்டாரு இன்னும் நீ ஏக போகாம உட்காந்து என்ன ஊரில் என்ன ஊர் கொண்டுலாவை தானே ஐயா இந்த வெடி ஓட்டதை அப்புறம் கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா செல்வம் ஜெலிக்கும்ட்டாங்க அள்ளிட்டு போயிடலாம் இந்த குப்பையை வேற போட்டு அண்ணே எதில் உட்காந்துருக்க அண்ணே உருண்டுச்சுன்னா அப்புறம் உனக்கு உருண்டுரும் நல்லா உட்காரு நல்லா இருக்குன்னா எதில் ஏறி உட்கார்ற சாமியாரை சந்திக்கிறேன் கனகத்திலும் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடி சாமியாரையா 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 யாரையா ஊரியாட்டுக்கிட்டு ஐயா நீங்க 4 பேரும் நமக்கு வேண்டிய ஆள் மாதிரி தெரியும் ஆர்வத்தை இல்லையோ இது ஊரியா நாளைக்கு யூரின்ல கல்லடப்பு வந்துச்சுன்னா அப்புறம் என்னை சொல்லக்கூடாது பாருங்க என்கிட்ட வந்தாச்சுன்னா இந்த இடத்துல வாதி பிரதிவாதி வாந்தி பிராந்தி அடிச்சா வாந்தி தான் ஐயா விசில் வந்துச்சுன்னா லேசா மைக் எடுத்துட்டு போங்க வாந்தி எடுக்கிறதுக்கு நீ மன பிராந்தி அடையணும் ஓஹோ வந்து பிராந்தி வாங்குறதுக்கு காசு வேணும் ஏன்னா நீங்க இப்போதைக்கு ஒரு மானிட்டர் அப்ப நீங்க ஓல்டு மங்கு அதனால இப்போதைக்கு பேசுறீங்க நீங்க நம்ம 2 பேரும் என்னமோ பார்ல வேலை பார்த்தா ஆனா உன்னை நான் ஒரு பார்க்கும்போது நீ ஒரு தரமான ஆள் நினைக்கிறேன் உங்களை பார்த்தா நான் 1848 பரவாயில்லையே வர தொழில் தூள் கலப்புறியே ஒல்லி கஞ்சா வீரன் அதனாலதான் உண்மையை சொல்றேன் அது என்ன 1848 1848 18க்கு 48 என்ன அர்த்தம் 18 வயசுல இருந்து இந்த கருமம் சரக்கை தொட்டு 48 வயசுல செத்தா விடுவேன் கோத்தா கொட்டுன்னு அவ்வளவுதான் விளக்கம் சரிதான் கை தட்டலாம் எங்கே நீதி அழிந்து விட்டதா ஒன்னும் பருப்பு வேகலை நானும் சிலிண்டரை கூட்டி வைக்கிறேன் வேகலை என்ன செய்ய வேகலை இல்ல நம்மளை பார்ப்பதற்காக வந்து விட்டான் சிவபெருமான் ஏவி விட்ட சிசுக்கள் அன்றே பிறந்து அன்றே அழியக்கூடிய ஒரு ஜீவன் எதுங்கயா ஒரு நாள் ஜீவன் என்ன அது பேரு அதுதான் ஈசல் ஏன் இது ஈசல் அப்படின்னா ஈசன் படைப்புலே இது ஒரு சல் அதை ஈசல் கை தட்டலாம் பாத்தீங்களா மனிதன் இந்த இடத்துல நீங்க யாரு மனிதன் உங்களுக்கே அப்படி அந்த பேர் வந்தது நீதன் இருங்க எழுத்து நான் கேட்கல சொல்றேன் ஒரு இலக்கணம் படிச்ச விளக்கணம் கருப்பேன் மனிதனுக்கு எத்தனை எழுத்துனா கிடையாது மா நீ தான் அப்படி ஏன் மனிதன் அப்படின்னா அவன் பிறந்தவனே இடுப்புல குஞ்சு மணி கட்டுவாங்க எது மனிதன் அப்படி அவ்வளவுதான் விட்டுறேன் எதிர்த்து பேசுனீங்கன்னா தகடு வச்சிருவேன் எதை வைப்பீங்க தகடு வைக்கிறதுக்கு அதுல எந்த மந்திரம் வைக்கணும் தெரியுமா உங்களுக்கு வைக்கலாம் ஓம் விக்னேஸ்வர கணபதிரச பாதிரிச பத்தலதாச படா எப்படி போய் கேட்டுவாப்பா ஏப்பா போட்டு ஏன்னா காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை ஓஹோ சுக்குக்கு மந்திய வைத்தியம் இல்லை கங்கைக்கு நிகரான தீர்த்தம் இல்லை ஓஹோ காசிக்கு நிகரான சேத்திரம் இல்லை கடவுளுக்கு நிகரான கம்மா இல்லைண்டா சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை இல்லை இந்த உலகத்தில் சிறந்த மந்திரம் ராதாகிருஷ்ண மந்திரம் ஆமா ராதாகிருஷ்ண மந்திரம் என்ன தெரியுமா ராதாகிருஷ்ண மந்திரம்னா தாண்டா உண்மை நீ போடுற குலவிக்கும் குப்பாரி தாண்டா நீ கூட்டம் கூடுது தாண்டா ராதாகிருஷ்ண மந்திரம் இந்த ராதாகிருஷ்ணன் போடுற மந்திரத்துக்கு சத்தத்துக்கு இருக்கிற கூட்டம் குயிலா கூற ஆளுகளுக்கு இருக்காடா கடலா இருந்துச்சு பாத்தீங்களா இப்ப வந்து என்ன வச்சு ஊர்னியா போச்சு கடலா இருந்தது கொஞ்சம் ஏரியா கூட முறை குறையலாம் இல்ல ஏரியில இருந்து கம்மாயா குறையலாம் ஏரியாவே குறைஞ்சிருச்சு அதைத்தான் சொன்னி
ஊர் நீர்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது. அதனால கைதட்டாம இருக்கான். அவனை நோட் பண்ணிட்டு யார அந்த காடமங்கலம் முடியும். ஆமா வேற வழியில் நம்மளுக்கு இருக்கட்டும்யா. அந்த 4 பேர் கூட்டம் தான் நம்ம நாளிலத்தையும் சென்று வரக்கூடிய சேகரிப்பாளர்கள் இல்லையா? ஊடக வசதி ராதாகிருஷ்ணன் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு நாடகத்துறையிலிருந்து நீ திரைப்படத்துறைக்கு போனா நாடகத்துறைக்கும் திரைப்படத்துறைக்கும் நம்மளை உங்களை நடுவில் கொண்டு வந்து இந்த ஊடகத்துறை இதுல நீங்க ஜொலிச்சிருக்க முடியாது. அப்புறம் ஜொலிப்பான விஷயத்தை இன்னும் மேன்மை ஜொலிக்கணும், மேலும் ஜொலிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். வாழ்க பல்லாண்டு, வளர்க 100 ஆண்டு. 4 நாளைக்கு நல்லாடுறா. 4ஆம் நாள் திருவள்ளுவரிய சொல்றியா? அப்படி இல்லையா? 4 நாளைக்கு மானா எனக்கு தெரியும்டா. நீ ஒரு கோணை, அதனால நீ மானன்ற எனக்கு தெரியாதா? ஏன்னா இந்த உலகத்துல சொல்லுக சொல் பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை இறைந்துன்னா வள்ளுவனுடைய கூற்று. அது என்று மாறாது. 4 நாளைக்கு நல்லா ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படி சொல்லுங்க. அப்புறம் 5ஆம் நாள் எங்க போக முடியும் அப்படி நீங்க கேட்பீங்க. இல்லை, மனிதனுக்கு 4 நாள் தான் வாழ்க்கையில் முக்கியமான நாள். பிறப்பது, கல்வி கற்பது, மனம் முடிப்பது, இறப்பது. முதல் தாயினுடைய வகுத்துல பிறந்துட்டான், அடுத்து கல்வி கற்கிறான், 3வது மனம் முடிக்கிறான், 4வது இறந்து போகிறான். இந்த 4 நாள் வாழ்க்கையின் முக்கியமான நாள். இந்த 4 நாளைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். ஆஹா, பக்கமேல போன ஜானதுரா சித்தியாக்க. ஆக மொத்தத்தில் அழகான இந்த தருணத்திலே நாமும் இதை செய்ய வேண்டும். கடமையை செய், பலனை எதிர்பார். சரி, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? நீ யாரியா முதல்ல? ஐயா, நான் இந்த இடம் ஐயா நான் என்ன கிளவனா? பேச்சே சரியில்லையா? சாமி. சாமி யார் சாமி? நீங்க. நான் சாமியா? நான் சாமினா அப்ப இங்க இருக்க முத்துமாரியம்மன் யாரு? அப்ப நீ என்ன விக்ஸிம்டா வைக்கிறாளா? எது யாருப்பா? இந்த விசுவிசன்ல என்கிட்ட பேசக்கூடாது. சாமின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பதில் சொல்லியா? தாங்களை பார்த்தால் ஒரு முனிவர் போல் தோற்றமளிக்க. முனிவர் எங்க இருக்கு? அப்புறம் அடிவேர் எங்க இருக்கும்? அடிவேர் வந்து தரையில இருக்கான். அப்ப முனிவர் எங்க இருக்கும்? இங்க நீட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்ற? செக்ஸ் வெடி பாக்குறது என்னைக்குதா? இல்லையா, முனிவர்னு இல்லையா? இல்ல அது முனிவேரா? அடிவேர் தானே முனிவேர் வரும். ஐயா ஐயா சரி விடுப்பா. எதுக்கு மஞ்சு விட்டு மாடு மாதிரி திரும்புற? அப்படி கிடையாது. ஏன்னா சொல்றது எனக்கு தெரிஞ்சு பேரும் புகழும் வாங்கினது பாரக்கருப்பு. பாரக்கருப்பு கோயில் மாடுன்னா இவங்க ஊரு கருவனூர், மறக்க மாட்டேன். எங்க ஐயா அங்கே போய் குறி சொன்னவர். ஆமா, புள்ளரிக்குது. எங்க ஊர் மட்டக்காலையில அப்படி ஒரு பேர் வாங்கல ஜல்லிக்கட்டுல. அது ஒரு கிரிக்கெட். அதனுடைய முகம் மாதிரி நீங்க திரும்பும்போது எனக்கு பயந்து கிடக்கு. பயக்காதீங்க, நீங்க பையப்படக்கூடாது. நீங்க பைய போடக்கூடாது. பாய வேணா போடுறேன் கலைச்சில். பயப்படாம நீங்க நின்றாத்தேன். ஏன்னா தைரியம் உள்ளவனுக்கு சமுத்திரமும் காலளவு. ஆமாமா, ஒரு ஆண்மகனுக்கு தைரியம் தான் புருஷ லட்சணம். புருஷ லட்சணம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாம பேசுங்க. நீங்க முனிவரா சாமியாரா? அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப சாமியார வேடம் அணிந்தவரா உண்மையான முனிவரா தெரிஞ்சா? இப்ப நான் கேட்கிறேன், உள்ள இருக்கக்கூடிய முத்துமாரி யாரு? தெய்வம். தெய்வம். தெய்வம்னா என்ன அர்த்தம்? சாமி. சாமினா? சாமினா கடவுள். கடவுள்னா நான் தெரியாம கேட்கிறேன். நீ மளிகை கடை வச்சு நடத்தினியா? இல்ல தம்பி, நான் கேட்கிறேன். என்னண்ணே தம்பி? இதா நீ தான் தம்பின்னு சொன்ன. என்னக்குதா பேச்சா இருக்கிறது? கை போடுறவன் எனக்கு பிடிக்காது. அப்ப வெற்றியை கூப்பிடுற வாய் வர்றியா? அவரை வர சொல்லுங்க. நீ யார்? முதல்ல வெற்றி தோல்வி என்பது செயலை வச்சு தெரியும். ஏன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகளை ஒன்றுக்கொள். அப்படி நீங்க கைத்தொழில் போடுறது நீங்க எடுத்து பாட்டு போடுங்க. இந்த இடத்துக்கு காவலாளிங்க. காவல் காக்கிற ஆண்டவன் ஏன் சொல்றோம்? தெய்வம் ஏன் சொல்றோம்? கடவுள் ஏன் சொல்றோம்? சாமின்னு ஏன் சொல்றோம்? இறைவன் ஏன் சொல்றோம்? விஷயம் இருக்கு. சாமி 2 எழுத்து தானே? ஆமா. சா என்பது சாவு. சாவு. மீ என்றால் மிஞ்சியவன். சாவு மனிதனுக்கு உண்டு. சாவி மிஞ்சியவன் கடவுள். ஆண்டவர்னு ஏன் சொல்றான்? நான் வழக்கம் சொல்றேன். இருக்கு. ஆண்டவன் என்ன? டவர் ஆன் பண்ணாதான் டவர் கிடைக்கும். ஆன் பிளஸ் டவர். ஏன்னா இவங்களுக்கு 100 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வருவேன். 1.25 சிக்கனை தின்ட்டு எப்படி உட்காந்து எங்க பாண்டி? சரிதானப்பா முருகா? சரிதானையா? டவர் ஆன் பண்ணா தானே நம்ம சென்னைக்கு வரேன். ஆன் டவர். ஆன் டவர்னா சரி, ஒருவேளை இயக்கம் இல்லைன்னா இயங்கலைன்னா ஆஃப் டவரா? அது போய் கம்பெனிக்காரன் கேளு. நீ அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன தெரியுமா? இந்த பூவுலகை மனிதனை படைத்து விட்டான் இல்லையா, அவன் நம்மளை ஆட்கொள்பவன். அது இப்போ உள்ள இளைஞர்களுக்காக நான் அந்த விளக்கம் சொன்னேன். நம்மளை ஆண்டு கொண்டிருப்பவன், அதெல்லாம் ஆண்டவன். சரி, இறைவன் என்ன? இறைவா சொல்லுங்க. இறைவா, இறைவன். இறைவா சொல்லுவியே. இறைவா இறைய போட்டவனே தின்னி மாடு. தின்னி மாடு. தின்னி மாடு இறைய போட்டாலும் இறைவாவான். இறைவான்னு வந்துருமா? அப்படி கிடையாது. இறைவான்னு சொல்லும் போது நீ இறைந்து கேட்ட என்றால் அந்த கடவுள் என்பவன் நீ பக்தனாக இருப்பவனுக்கு இறங்கி வந்து உன்னை ஆட்கொள்வான், உனக்கு வரம் கொடுப்பான். அந்த இறைவன் இறைந்து வருவான். அருமை அருமை. நான் எத்தனையோ சாமிகிட்ட பேசியிருக்கேன். ஏன்னா கோமாளி என்பவன் வீடகவி. கண்டிப்பாக அவன் வந்து தெரிந்தது தெரியாத மாதிரி பேசினாத்தான் மக்கள் ரசிப்பார்கள். ஆனால் சிரிக்க வைப்பது நான், கடமை சிந்திக்க வைப்பது முனிவர் என்பதை தாங்க நிரூபித்து விட்டீர்கள். ஐயாவை கைதட்டார். ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. இப்ப இந்த இடத்துக்கு உங்களை எனக்கு தெரியலங்கய்யா. ஏன் கண்ணு குருடா இருக்கா?
இல்ல ஏதோ ஒரு முனிவர் போல தெரியுங்க. ஆனா உன்னை எத்தனை ரிஷிகள் உண்டு? ஏற்கனவே உன்னை பார்லிஜி பிஸ்கட்ல பார்த்துருக்கேன். ஆனா இப்படி வாயை வச்சுக்கிட்டு உட்காந்து இருப்பேன். இந்த மிஷின் இருக்காது எனக்கு தான். அது வந்து அந்த அரைக்கிறோம்ல, கோதுமை அரைக்கிறது. அதுக்கு திண்டு மூக்குப்படி டப்பால உட்காந்து வாயில வச்சு திணிக்க முடியாது. அடே இந்த உலகத்தில் பார்ல இல்ல, பார்ல இந்த பாருக்குள்ளேயே நான் திரியிறேன். உலகம் உலகம் சுட்டு வாலி பண்ணானா? அப்ப ஊருக்கு உழைப்பவன். எம்ஜிஆர் படத்துல பண்ணியாக்குதா இல்லையா? அது இல்லையா? ஊருக்கு உழைப்பவன் அந்த உலகத்திற்காக நான் ஓய்வின்றி உழைக்கக்கூடியவன். அப்ப ஒரு நாளைக்கு ஓரிடம் தங்காதவன். இங்க இருக்க மாட்டீங்களா? ஓடிட்டே இருப்பீங்க. அப்பா அப்படி என்ன? யாது முறை யாவரும் கேள்வி, எல்லா இடத்துக்கும் போய் வரக்கூடியவன். என்ன வேலை? காற்று நுழையாத இடத்தோட கலகப்பிரியன் போய் வரீங்க. கலகம் பண்றேன். ரஸ்னாலாம் போட மாட்டியா? போடலாமே. புளிப்பு மிட்டாய் செய்வியா? ஆமா, அதுலதான் வரும். ஏன்னா முட்டாய் கரைச்சாத்தான் ரஸ்னா மாதிரி மாறிடுவேன். உங்க பேரு? என் பெயர். அதை யார் சொல்லணும்? நீங்க. எப்படி நானும் சொல்றது? வாயில சொல்லணும். அப்படித்தான் சொல்லேன். யார் வேற? உங்க வேற. உங்க வேற தெரியாது எனக்கு. தெரிஞ்சா வாயில சொல்லிடுறேன். ஈஸில் ஏறி விட்டுருவேன். அப்புறம் உங்க பேரு. என் பேரு எனக்கு தெரியும். உங்க பேரு. அதே என் பேர் எனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன? அது என்ன பேரு? அது என் பேரு. ஐயா நாடகம் முடிய 2 நாள் ஆகுமையா முளைப்பாரி லாட்டா கரைச்சிக்கோங்க. இப்ப யார் பேரு போறேன்? யார் பேரையா உனக்கு? உங்க பேரு. அதே உங்க பேர் நான் எப்படி சொல்ல முடியும்? என் பேர் எனக்கு தெரியுமுங்க. அப்ப என் பேர் எனக்கு தெரியும்ல. அப்ப உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் நான் எப்படி சொல்ல முடியும்? உன் பேர் நீ தான் சொல்லணும். ஐயா செஞ்சாவ கூன எனக்கு தெரியும்ல. 4 மூளைக்கு அறுத்து வச்சுங்க. முனி ஓட்ட இருக்கியா? நல்லா இருந்த ஆளு அப்படி பிரட்ராப்ல வருங்க. நான் முனி வந்து ஓட்டப்படுத்திட்டே இருப்பேன். நான் எதுவும் நிக்க மாட்டேன். இந்த நாரத முனிவன். உங்களுக்கு உங்க தாய் தாப்பை வச்சாங்கல்ல? சொல்லில பேச்சோட பேச்சா அந்த ஞாபகம்ல பத்தியா? நாரதன். என் பெயர் நாரதன். இந்த பேருக்கெல்லாம் ஆதார் அட்டை கொடுக்கவே மாட்டாங்களே. நீ தாலுகா ஆபீஸ்ல உருண்டாலும் உலகத்துக்கு கொடுக்கறவனே நாங்க தான்டா. ஏய் ஆதாரை ஜெராக்ஸ் மிஷின் வச்சிருக்கியா சகிதா? அது கிடையாது. உண்மையிலேயே அந்த மிஷின்ன்றது இயந்திரம். அந்த இயந்திரத்தை இயக்குவவர்கள் நாங்க தான். ஆழத்திலே என்னை ஆழத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்து வாசு முடுக்கின்றான். மூலத்துக்கு மருந்து கொடுப்பீங்களா? எரியுமா கீதா? வெளியே போகும்போது எந்த மூலத்தை சொல்ற நீ? கீதம். நான் சொல்றது ஆதி மூலம். ஆதி மூலமா? உள் மூலம். உள் மூலம். அந்த மூலம். நீ வெளி மூலத்தை பத்தி பேசுறியா? இல்ல இல்ல வெளி மூலம். அது நாங்கெல்லாம் ரிஷி மூலம். ஓ ரிஷி மூலம் ராக் தங்காது. ரிஷி பிண்டம் தான் ராக் தங்காது. ஏன்னா மூலத்தின் உலகத்தில் ஏன்னா இந்த நதியினுடைய போக்கையும் ரிஷியுடைய போக்கையும் கண்டுபிடிக்க கூடாது. பார்த்தோம்னா வேற மாதிரி வித்தியாசமா போயிடும். அதே நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுவாங்க. நாங்களாம் அதனால நாங்கள் யார் தெரியுமா? என் பெயர் நாரத மகரிஷி. நாங்கள் கழகத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவோம். நல்லா இருக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. இப்ப இங்க வந்த நோக்கம்லாம் வர முடியுமா? எச்சி புத்தியாவா? இல்ல என்ன நோக்கம்? எச்சி இல்லைன்னா மனுஷன் ஏதுடா புத்தி கிடைக்க மாட்டா? எச்சி புத்தியா? ஆமா, எச்சி எது? உலகத்திலே புத்தி கொடுக்கக்கூடிய. நல்லா புரிஞ்சுக்க. மாதா ஊட்டாத சோற்றை மாங்காய் ஊட்டுன்னு சோறு திங்கிறவனுக்கு. ஆத்தாளுக்கு பெத்த ஆத்தாளுக்கு பிள்ளைங்கன்னா எந்த பால் நம்மளை காத்தும்? ஆவின் பால் காப்பாற்றும். ஆய் என்றால் பசு. ஆய் என்றால் பசு. பசு பசுவோட இருந்து பாலை எப்படி கறக்க முடியும்? கண்டு போய் எச்சில் வாய் வைக்கலாம் பால் கறக்க முடியுமா? அது எச்சில் பட்டதான் எல்லாம் சாப்பிட்றான். அதான் எச்சில் பரிசுத்தம். அதான் எச்சில் பரிசுத்தம் அப்படின்னா. இப்போ தேன் இருக்கு இல்லையா? தேன் இருக்கு இல்லையா? தேனாகப்பட்டது மகரந்தத்தை போய் பூக்கள் இருந்து எடுத்து அது எச்சி வைக்கலாம். அங்கே தேன் உருவாகாது. தேனிதே உலகத்திலேயே தானும் கிடாது, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய பொருளையும் கிடாது. எத்தனை 1000 ஆண்டுகளால் தேன் கெட்டு போகாது. உண்மையான தேன். இன்னைக்கு கருப்பட்டி பாகெல்லாம் வைக்கிற அதெல்லாம் வந்து கலந்து விட்டா கலப்படம் கெட்டு போயிடும். உண்மையான தேன் கிடையாது. அப்ப 1000 விஷயம் தேன் வந்து இப்ப அந்த காலத்துல வைத்தியம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து கொடுப்பாங்க. ஐயா வீட்டுல அந்த காலத்துல தேனும் ஓமூத்திரமும் இருக்கும். அதான் நான் கொடுக்க மாட்டேன். ஓமத்திரம் நான் கொடுக்கவே இல்லை. நகைச்சுவை கொண்ட மதுரை முத்து. நீதானையா சொல்ற? நான் எங்கயா கொடுத்தேன்? உங்க மூத்திரம் இல்ல, ஓமத்திரகம். ஓமத்திரவம். அந்த ஓமத்திரவம் எதுல இருந்து வரும்? தண்ணீர்ல இருந்து கண்டுபிடிப்பாங்க. டேய் திரவம்னா தண்ணீரியா? ஓமத்திரவம்னா அதுக்கு அது எப்படி வந்துச்சு பேரு? ஏன் அது ஓமத்திரவம் ஆச்சு? அது எதுல இருந்து தயாரிக்கப்படுகிறது? ஓமம். ஓமம்னா என்ன? நான் பப்புனா இல்ல வெட்டினரி டாக்டரா? அது கால்நடைக்கு. நான் வந்து உங்களோட கேள்வி கேட்கிறேன். நான் வந்து நல்லா குறிக்கணும். ஓமத்திரவத்துக்கு கால்நடை நீ வந்து கால்நடை மருத்துவர் நான் சொல்ல கிடையாது. ஓமத்திரம் எதுல வரும் தெரியுமா? கற்பூரவள்ளின்னு ஒரு இருக்கு இல்லையா? அதாவது பஞ்சு பெத்த மாதிரி இருக்கும். அப்படி சுற்றுல வந்து முனி முனி அப்படி கத்திரிப்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பச்சையில தடிமனா இருக்கு அந்த இலை. அதான் கற்பூரவள்ளி. அதனுடைய சார் தான் ஓமம்ன்றது. அப்ப எல்லார் வீட்லயும் இருக்குங்களே? ஆமா, நிறைய வீட்டுகளே வைப்பாங்க இல்லையா? இப்ப எல்லார் வீட்லயும் அது இல்லையில. அதுக்கு என்ன பண்றது? வாங்கியா கொடுக்க முடியும்? குடிச்சுட்டு அவன் மூத்திரமே இருக்க முடியாதுன்றார் அவர்.
அது திரவ கிடக்கியா? ஆக மொத்தத்தில் இதுதான் வைத்தியத்துக்கு பயன்படக்கூடியது. ஒரு தாளக்காரன் எப்படி நடக்கிறேன் பாரு. செலவட்டாங்க. ஏன் நல்லெண்ணெய் சொல்றேன்? நம்மளுக்கு கிருத்தனம் முடிச்சவங்க அவன் சொல்லாட்டா ஊரை போய் கேளுப்பா, என்னைய போட்டு என் சித்திர ஒருத்தர் எள்ளெண்ணெய் ஏன் சொல்லணும்? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். சரி. அப்ப தேங்காய் எண்ணெய் கெட்டானேன்னு கேட்கலாம். ஏன் அது பேர் வச்சாங்கன்னா ஆதி காலத்துல மனிதன் இன்னொன்னு சொல்லுங்க, தை பிறந்தா வழி வரக்கும்னு சொல்றீங்கல்ல. இப்ப எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, தை பிறந்தா பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவியா? ஆக மாட்டேன். இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? தை பிறந்தா வழி வரக்கும்னா நம்ம கம்மாய் குறுக்க நடந்து வந்திருப்போம் எங்கே வயக்காட்டுக்கு. அந்த பாதச்சுவடுகள் பூரா மழை பெஞ்ச தண்ணி வந்து நிரம்பி அந்த பாதையை வந்து மூடிடும். சரி. இந்த தை பிறந்தா வழி வரக்கும்னா நம்ம வயக்காட்டுல பாய்ச்ச அந்த தண்ணி குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப நம்ம பழைய நடந்து போன பாதை அப்படியே வரும். சரிதானே? அதனால தை பிறந்தா வழி வரக்க முடியாது. கை தட்டலாம். இதெல்லாம் வந்து 8 நாளா படிச்சே ஒன்னும் பருப்பு வேகலையே. இப்ப தை பிறந்தா வழி வரக்கும் சொல்றாரு. அதுவா வழக்கம்? அப்படி கிடையாது. ஆடியில காற்றடிச்சு ஐப்பசிகள் மழை பெய்யணும். பேஞ்சு உறக்கமுடா புரட்டாசி அப்படின்னா பேஞ்சு பிறக்கணும் புரட்டாசி. புரட்டாசி பிறக்கனால மழை பெய்ய ஆரம்பிச்சிடணும். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 3 மாதம் மழை காலம். கார்த்திகைக்கு பின்னால் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின்னால் கொடையும் இல்லை. இந்த 3 மாத காலத்துல விவசாயம் இப்படி பார்த்துட்டு வச்சுக்கவே. அப்ப கார்த்திகையில நம்ம என்ன கார்காலம், நல்ல பயிர் முழுமையா பயிர் பட்டு கால் பயிர் வரப்பட இருக்கும். அப்படியே மார்கழியில முழுமை கிடந்து தையில அறுவடை முடிச்சிருவோம். விவசாயி சோத்துக்கு, ஏன்னா விவசாயி அப்படி சேத்திர கால் வச்சாத்தே மனுஷன் சோத்துல கை வைக்க முடியும். ஒரு விவசாயி உழுதவன் கணக்கு பார்த்தாலும் உழக்கு மிஞ்சாதுறான். உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சாது. 1 ஏக்கர் இன்று விவசாயம் செய்யணும், நெல் விவசாயம் நடணும்னா கிட்டத்தட்ட 32,000, அதாவது 16,000 18,000 ரூபாய் இன்னைக்கு செலவு வரும். நீ அறுத்து போட்டனாலும் இன்னைக்கு 30 மூடைக்கு எவ்வளவு வருது கணக்கு போட்டு பாருங்க. இந்த மூடையினுடைய கணக்கு ஏன் நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சத்தியமா சொல்லி ஒரு நாளைக்கு 80 ரூபா தான் கூலி கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 80 ரூபா. இவன் 3-4 மாத 120 நாளைக்கு வயக்காட்டில் நடந்த கூலி இருக்குமா, இல்லை வரப்போட்டின கூலி இருக்குமா, தண்ணி பாய்ச்சின கூலி இருக்குமா? நல்லா பாருங்க. 3 உழவு, புழுதி உழவு, 2 உழவு தொழி உழவு, பரம்படிக்கிறது, விதவா வருது, நாத்தாங்கல் போட்டது எல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் அப்படி இருந்து விவசாயி தன்னுடைய கடமை விட மாட்டேன். அந்த வயக்காட்டில் போய் அந்த வரப்பில் இருந்து படுத்து எழுந்துச்சு வந்தால் தான் அவனுக்கு நிம்மதி இருக்கும். அப்பேற்பட்டவன் விவசாயிக்கு என்ன பண்ண இவளை கஷ்டப்பாடு விட்டுருப்பேன். தையில் அறுவடை விளையும்ல, அறுவடை முடிஞ்சோடனே கடைங்கப்பி வாங்கி விவசாயம் பண்ணியிருப்பேன். அந்த கடைங்கப்பியை கட்டுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் இல்லையா? அதே தை பிறந்தால் நல் வழி பிறக்கும். பிள்ளை ஊட்டியை பத்திருப்பேன் 4 பொம்பளை பிள்ளை. அந்த அறுவடை எடுத்து முடித்த உடனே அதையெல்லாம் பெண்ணுவை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கரை சேர்க்கறதுக்கு அந்த 4 காசு கப்பியை செலவழிக்கலாம். இவ்வளவு விஷயம் இருக்குது தம்பி. நீங்கள் சொன்னீங்க, அருமையான விளக்கம். விவசாயிகள் என்ன கஷ்டப்பட்டு வெள்ளாம பண்ணாலும் கருது வண்டிக்காரையன் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? நாத்தாங்கலை 4 மணி நேரமா சுத்துறேன், ரிவல்ஸ் எடுக்கிறேன், கணக்கை வாங்கிட்டு போய் மணிக்கணக்குக்காக. ஏன்னா ஒரு விஷயம் தெரியுமா, வெற்றிக்கும் தோல்விக்கு என்ன வித்தியாசம்? எழுத்துத்தான் வித்தியாசம். அப்படி கிடையாது. நன்றி வணக்கம். அப்படி கிடையாதுயா. வெற்றிக்கும் தோல்விக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வந்துட்டாங்களே. கடமையை செய்தால் வெற்றி, வெறும் கடமைக்கா செஞ்சா தோல்வி. வெற்றி கடமையை செய்தால் வெற்றி, வெறும் கடமைக்கு செஞ்சா அது பேர் தோல்வி. அதனால நம்ம வெற்றி அடையணும்னா பல வழிகள் உண்டு. ஆக மொத்த நன்மார்க்க வழியாக, நீ நேர்கொண்ட பாதையாக அந்த தை பிறந்த வழி கிடைக்கும்ல. இப்ப எனக்கு ஒரு வழி கிடைக்கணும். என்ன வழி? நீங்க எதிர்க்க வந்திருக்கீங்க, தெரியாம வந்துட்டு தூக்க வரிச்சில. சரி, இது யாரு வகுத்த வழி? இவங்க வகுத்த வழி இல்லை, அந்த பிள்ளைக்கு லேசா இடுப்பு வலிட்டாங்க. ஓ, நாசமா இருக்கு 4 மாசமா அந்த அலைச்சலி டான்ஸ். அப்படியா? யாருக்கு? அப்பயே சீத்துன்னு இழைச்சா. யாருக்கு? நேக்கு தான். நான் ஒரு நாள் கப்ளிங்க டைட் பண்ணேன். வெற்றி வேலையே அதை கையை பிடிச்சி ஏந்து. நீ எத்தனை மாசம்? 6 மாசம். எனக்கு அந்த பிள்ளைக்கு 4 மாசம்னா இதுல நீ எத்தனை மாசம்யா? நகைச்சுவைக்கு எப்படி கணிதான் பாருங்க. நீ எப்படி எத்தனை மாசம்யா? ஐயா, ஒவ்வொரு மனிதனும் தாயினுடைய கருவறையில் பிறந்தது 10 மாசம் இல்ல. ஆனா 12 மாசம் நீ சொல்லுவ. அகராதி பேச்சு எனக்கு தெரியும்ல. ஒத்துக்கிறே மாட்டேங்குதா? அது இல்லப்பா, ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிற முடியுமா? சரி இருக்கல. இவ்வளவு விலாசமா பேசுறீங்களே, வேற யார் நீங்க கூட வந்திருக்கீங்க? 2 பொம்பளை வந்திருக்கு. யார வச்சிருக்கீங்களா? வெற்றி இருக்கல. வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை உன்னை தெரிஞ்சிடணும். சரி, வள்ளி என் தங்கச்சி இருக்கு. வள்ளியா? உன் தங்கச்சி இருக்கா? வள்ளி இருக்கா? வள்ளி இருக்கு. உன் தங்கச்சி இருக்கு, அதைத்தான் நான் வச்சிருந்தேன். சாபாஸ்ரா, கை விடுறா. சின்ன வயசுல இருந்து வளர்த்து வச்சிருந்தேன். முறகட்டவளை
சரி, இன்னும் நம்மால் இருக்கு. பேரை வச்சிருக்க 2023 தெரில லேது வீடியோ காலில் வர்றேன், அவன் எவன் நோட் பண்ணி ஓடிட்டேன். சரி, அடுத்த வருஷம் இந்த சங்க பிரச்சனை தீர்த்துட்டு 2024 யாரை வைக்க போற? யாரையும் வைக்கலப்பா. இல்லப்பா, தொழிலுக்கு துணையாக இல்ல நான் ஊரா பஸ் ஸ்டாண்டு ஆட முடிவு பண்ணிட்டேன். சரிதானே? இதே ஊர்ல ரிக்கா டான்ஸ் மாதிரி ஆரம்பிச்சு. இதுல என்ன இருக்கு? ஒரு உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு ரசிகன். என்ன வேணா பண்ணலாம். கண்டிப்பா கூத்தாடியாக பட்டவன் எந்த இடத்தையும் பண்ணலாம், தன் திறமையை வெளிப்படுத்தலாம். அவ்வளவுதான். அது என்ன இருக்கு? நாமெல்லாம் கலைஞர்கள், ஒரு கூட்டு பறவையாக வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். பார்க்கலாமா? புருஷன் சந்தையை போடுவேன், மரசல்ல பாரு இங்கே பார்க்க. ஏய், யார் சொல்ற? தீபாவளி செலவுக்கு இல்லைன்ட்டேன். இந்த வெடியா போட்டா எனக்கு எச்சி வருது. ஒரு 8500 கொடுவேன். 250 ரூபா சாட்டு இருக்கா? 250 சாட்டு அந்த பிள்ளைய அனுப்பி விடுறேன். 250 ரூபா சாட்டா? ஆச்சரியமா இருக்கியா? ஒரு சாட்டுக்கு 250 ரூபானா? ஒரு சாட்டு பண்ணவனே உன்னை இடுப்புல கயிறை கட்டி வெட்டி இழுத்துருவா. இல்லடா, நான் கேட்கிறேன், இந்த போட்டா தெரியுமா? அந்த வான வேடிக்கை மனசு கொஞ்சம், அதாவது சத்தம் கேட்டு வானலாவி அந்த வான வேடிக்கைன்னும் போது மனசு சந்தோஷப்படுது. ஆனா ஆக இதுக்கெல்லாம் வித்தியாசம் பத்தியா? காசை பூரா கரியாக்கிட்டாங்க. வர்றா சொல்றாங்க பத்தியா? காசை பூரா கரியாக்கிட்டாங்க. பாருங்க, வான வேடிக்கையை போட்டு வடக்கம்பட்டி கொண்டாந்து காசை பூரா இங்கே கரியாக்குறேன். நம்ம பகுதியில் சிவகாசி உள்பட எல்லா பகுதியும். ஆனா நெய்வேலியில் கரியை காசாக்குறேன். அதுதான் நிலக்கரி. இப்படி மனிதன் புத்தியை பயன்படுத்திட்டா எங்கிட்டு போலாம் வெற்றி காணலாம். வெற்றி பெற்ற மனிதர்லாம் புத்திசாலி இல்லை. புத்தி உள்ள மனிதர்லாம் வெற்றி காண்பதில்லை. ஆனா நீங்க புத்தியை பயன்படுத்தி வெற்றி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். பார்க்கலாமா? கலைச்செல்வி ஓடியாம நல்ல பாட்டு ஒன்று சிக்கிருக்கு. நீ வேற தீபாவளிக்கு பணியாரம் ஊற வைக்கணும். நீ வாத்தா என்ன கட்ட பொண்ணு வச்சுக்கிறேன். அப்படியே ஹரிச்சந்திரா, சத்திய ஹரிச்சந்திரா. சின்ன பிள்ளைக்கு ஊசி ஓட்ட தச்சு விடுவாங்க. நீ பல பொம்பளைய குண்டிய தடவுற, எனக்கு தெரியும். தடவும் போது இங்க உள்ள பொம்பளைல கூட குண்டிய தடவுறியா, இடுப்ப கிள்றியா, அப்புறம் இதை கிள்றியா, உன் தங்கு வர அந்து போவோம். எதனால கூப்பிட்ட என்ன வரும் அதை சொல்லு முதல்ல. தீபாவளிக்கு செலவுக்கு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. தீபாவளிக்குலாம் நீ கொடுக்க போறியா எனக்கு? நம்ம மூக்கே வந்திருக்காங்க. அவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? அந்த மூக்கு எதுக்கு இங்க வந்திருக்காரு?
ஏய் மூக்கேன்னு லேசு கிடையாது. என்னக்க சொல்றியா? மூக்கு யார் அவரு? எதனால ஊட்டியா? கருவுன்னு கார் வந்திருக்காரு நம்மள கருவ இருக்கிறதுக்கு. கருவா இருக்கிறான்னா கருவே அறுத்து பார்த்து இங்க கெருப்பு பையன் இல்ல, இங்க அக்கிறதுக்கு கூப்பிடு. பெரட்டி போட்டு கேரி போய் உள்ள வை. அதெல்லாம் அத்து தூக்கி யார் இந்த பெண்மணி? கீழ ஒரு குத்தாட்டம் போறியா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்க பண்ணலாமா? பலிக்க விடலாமா? சாமிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. என்னத்த இழைச்சிருச்சா? ஒரு வரவேற்பு, ஒரு பணிவான ஒரு வரவேற்பு, இனிமையான கானம் பாடி வரவேற்ற நங்கையே நீ வாழ்க, நீ குளம் வாழ்க. எந்த குளத்தை சொல்றீங்க? அந்த குளத்தை சொல்றீங்களா இந்த குளத்தை சொல்றீங்களா? என்னம்மா நான் என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா கூட பிரச்சனை ஐயா. இந்த குளமா அந்த குளமான்னு கேக்குறேன். அடி மானகட்ட மல்லாரி மாலையை கடி ஒட்ட நான் மாரியம்மன் தெப்ப குளத்துல ஊரகுடி ஒட்ட கதையாவில் இருக்கு. நான் தெப்ப குளத்துல என்ன சொன்னியா சாமி? கொடுக்க மாட்டேன். அப்படி சொன்னாங்க சாமி, எங்க சொன்னாரு என்ன சொன்னியா? தர முடியாது. நான் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். இருக்கட்டும், தலைமை பார்க்கலாம். அது நீ சொன்னீங்கள கிராஸா இருக்கும். உழுவில் ஆக்கும் போது இங்க போய் அடிக்கிற ஒரு காளி மேல விட்டு செருப்புட்டு அடி பூங்குயில் ராகமே தோகமே நாளை நம்பாடிலே நாடு புதுவோர் வளம் நாளை நம்பாடிலே நாடு புதுவோர் வளம் கண்மணி கண்மணி என்றே கண்மணி என்று முன்னோக்கிலே வாழும் என் ஜீவனி என்று முன்னோக்கிலே வாழி என் ஜீவனி கண்மணி கண்மணி இருக்க இருக்குன்னு டவுல் பீரோல் மாதிரியே இருக்கு. அப்புறம் உங்க தங்கச்சி நான் எப்படி இருப்பேன்? அப்படிதானே இருப்பேன். என் தங்கச்சின்னு சொல்லாத, சத்துன்னு மூக்காந்தல்ல அடிச்சு போயிடும். நாரது வரட்டும் சொல்றேன். கீதா மூக்கியா யார் வந்திருக்கா? கீதங்களை உச்சரித்து பாடக்கூடிய கருவனூருக்கு சொந்தமான கீதங்களை உருவாம் கொண்ட பிரம்மாவின் புத்திரர் ஊதாங்குலை வந்திருக்கிறார். நாரத மகரிஷி வந்திருக்கிறார்.
சத்தம் போடாத இருக்கிற 4 பேரும் போயிடுவாங்க. சுவாமி வணக்கம். தனஞானி வருக